எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா அவங்க வரது. இன்னும் தீபாவளி தான். குழந்தைங்க எல்லாம் வீட்டுல விட்டு வந்திருக்கோம், சமைக்கல. மாசமா வர பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். காலையில இருந்து வெயிட் பண்ணின்னு இருக்கோம் சார். ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க எல்லாமே, இளைஞர்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து மகளிர்ல இருந்து. ஒரு தலைவரை என் பசங்களுக்காக பாருங்க வெயிட் பண்ணிருக்கோம். தலைவர் வருகை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? டிவிகே தலைவர் வருகை பத்தி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா அவங்க வரது. நான் இது வரைக்கும் யாருக்குமே ஓட்டு போட்டது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன். இல்ல ஆக்சுவலா மனசார ஓட்டு போட போறேன் அவங்களுக்கு தான். ஓகே ஓகே. இந்த தொகுதியில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா விஜய் தான். கண்டிப்பா விஜய் தான். இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்தது? ரொம்ப வேஸ்ட். தலைவர் இப்ப பெரம்பூர்ல என்ன சொன்னாரா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கண்டிப்பா அப்படிதான். எவ்வளவு நியூஸ் வந்திருக்கு இப்போ. ஓகே. நீங்க எந்த தொகுதி? இந்த தொகுதியில பெரம்பூர் தொகுதி? நான் வந்து கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர் தொகுதியில யாரு? ஸ்டாலின். நல்லது. விஜய் பார்க்க ஆர்வமா வந்திருக்கோம். அவர் அந்த பக்கம் போயிட்டாங்க, இந்த பக்கம் போயிட்டாங்கன்றாங்க. குழந்தைங்க எல்லாம் வீட்டுல விட்டு வந்திருக்கோம், சமைக்கல. மாசமா வர பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். வருவாரா எப்படி? வருவாரு விஜய். இப்ப இங்க வரல, அப்படியே போயிட்டாரு. இப்ப அப்படியே போயிட்டா சொல்றாங்க. வெயிட் பண்ணி இது உண்மையா இல்ல நிக்கலாமா இருக்கலாமா? வேஸ்டா நிக்கிறது? விஜய் தான்ப்பா. என் வீட்டுல 2 ஆம்பளை பசங்க இருக்கு. நான் வேற எதுனா பண்ண என் வீட்டை விட்டு தேத்திடுவானுங்க. அதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வராது அவருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு கூட இப்ப பாதுகாப்பு கிடையாது. அதனால ஒரு டைம் இவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கணுமே, இவர் ஆட்சி எப்படி இருக்குன்னு. வாழ்த்துக்கள் விஜய். தேங்க்யூ. காலையில இருந்து வெயிட் பண்ணின்னு இருக்கோம் சார். ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க எல்லாமே, இளைஞர்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து மகளிர்ல இருந்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தோம். ஆனா பெரிய ஏமாற்றமா இருக்குது. இது எதனால இந்த மாதிரி பண்ணாங்கன்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. காலையில இருந்து வெயில் பார்க்காம நின்றுட்டு இருக்கீங்க. வெயில். ஆமா. பெரம்பூர் தொகுதி போனார், கொளத்தூரும் போயிட்டாரு, வெளியாக மட்டும் வரல. ஆமா, அது ரொம்ப 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 ஏமாற்றமா இருக்கு எல்லாருக்குமே. பாருங்க, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. வந்திருந்தா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இன்னும் தீபாவளி தான். வெற்றி நம்மளுதானா? நிச்சயமா 234 தொகுதியில 200 தொகுதிக்கு மேல கண்டிப்பா அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அண்ணன் வேட்பாளர் மாதிரி நினைச்சுதான் எல்லாம் ஓட்டு போட போறாங்க. ஆட்சி மாற்றம் கண்டிப்பா உறுதி. வில்லிவாக்குல தமிழ்நாடு முழுக்கமே விஜய் அண்ணனோட இதுதான் இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு தலைவரை என் பசங்களுக்காக பாருங்க வெயிட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா விஜய் தான். விஜய் தான், வேற யாருமே இல்ல. விஜய் தான். நல்லா பாத்தீங்களா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க பாக்குறீங்க? 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். 3 மணி நேரம். அப்படியா? ஆமா, சுத்தி வந்துருக்கோம். சூப்பர் சூப்பர். ஃபேமிலியோட வந்துக்கிறீங்களோ? ஆமா தலைவர், ஏதோ ஃபேமிலி. ஆமா, ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேன். டிவிகே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வேற லெவல் தலைவர். யுவர் வின்னிங். சூப்பர். காலைல தளபதிங்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் அவர்கள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த எம்கே விநாயகருக்கு வரல அவரு? எதனால வந்து பெரம்பூர் தொகுதியில் அவர் பர்மிஷன் கொடுக்கல? அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. காண்டி தலை எல்லாம் டிஎம்கே எல்லாருக்குமே காண்டி. அவர் வரக்கூடாதுன்ட்டு ஒரு காண்டி. அதை என்ன பண்ண முடியும்? அவர் வரணும்னு செய்தியில் குத்துனுக்குறாங்க. நேற்று கூட நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு யாருமே வரல அப்படின்றாங்க. இதுனா இப்போ இங்கே வந்து அவர் வரக்கூடாது, இந்த பெரம்பூர் தொகுதிக்கே யாருமே வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. பெரம்பூர் தொகுதியில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜெய் வரணும்னு ஆசை. பட் இருந்தாலும் அவரை வர வைக்கணும். மக்களோட கருத்து, மக்கள் தான் வர வைக்கணுமே. அது மக்கள் கையில் தான் இருக்குது. அவர் வரதும் வராதும் நம்மளாம் எதுவுமே சொல்ல முடியாது. டப்புன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா விஜய் வர வைக்கலாம். என்னோட கருத்து அதுதான். அந்த பள்ளத்தை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். இதை பத்தி சொன்னா கவலை கேட்டுத்தல. இதெல்லாம் வந்து கார்பரேஷன்காரன் ஓப்பன் பண்ணானுங்க, எல்லாமே பண்ணானுங்க, மூணானுங்க. இப்போ பெரிய பெரிய வண்டியெல்லாம் வந்து வாகனம்லாம் வந்து சேதம் ஆயிடுச்சு. சேதமாகி அப்படியே என்ன திருப்பி பள்ளம் வந்துச்சு.
மொத்தம் 4 வாட்டி போட்டானுங்க அந்த பள்ளம். இப்போதான் க்ளோஸ் பண்ணிக்கிறானுங்க. இதே என்ன இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும், அவ்வளோதான். திருப்பி அது வேலி ஆகிடும். அது மிச்சப்பில்ல வேற கதையே இல்லை. உங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க? நான் ஓட்டு யாருக்குமே போடக்கூடாதுன்னு இருக்கிறேன். யாருக்கு போட்டு என்ன ஆகுதுன்ட்டு இந்த வாட்டி பார்க்கலாம். விஜய்க்கு போட்டு பார்க்குறேன். விஜய்க்கு அவருக்கோசரம் இருக்கிறேன். விஜய்க்கு போட்டு பார்க்குறேன். ஐயா தளபதி தான் வரணும் இந்த ஆட்சியில் வந்தால் தான் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு தெரியும் ஐயா. இவங்கெல்லாம் எந்த பண்ணதே தெரியல ஐயா. இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே தெரில ஐயா. தளபதி வந்தாருன்னா போதும். இன்னைக்கு வந்து அவர் தேர்தல் எடுத்தாருன்னா நல்லா இருப்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் இது பண்ணி எல்லாமே பண்ணான்னா அவருக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு. எல்லாமே ஓட்டு இருக்கு. லேடிஸுங்க ஓட்டு இருக்கு. எல்லா லேடிஸும் ஓட்டு இருக்கு ஐயா. லேடிஸுங்க ஃபுல்லாக எல்லாமே இந்த சென்னையில் ஃபுல்லாக லேடிஸுங்க தான் ஓட்டு. ஃபுல்லாக எல்லாமே சென்னையில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் தான். கண்டிப்பா டிவிக்கே தான். ஆமாம். சரி, காலையில டிவிக்கு இந்த முல்லை நகருக்கு வரேன்னு சொன்னாங்க. வந்து வரல. அவரு ஏன் கேன்சல் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதான் தெரியல. அது தெரியாது. ஏன் கேன்சல் ஆச்சு? அங்கே போராட்டம் நடந்தது. அது வந்து வரல. போராட்டத்தில் வந்து உடனே அவருக்கு முடியல. அவரால் முடியாத இங்கே வந்துக்கிறாரு. இங்கே வரணும் வந்து சென்னைக்கு வரலான்னு பார்த்தாரு. சென்னைக்கு வர முடியல. அவரால் முடியலன்னு இப்போ விஜய்க்கு ஓட்டு போடணுன்னா இது பாரு அதிமுக திமுக எல்லாமே வந்தது. இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டால் எல்லாமே லேடிஸுங்க தான் வருவாங்க. விஜய் தான் இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் காப்பாற்றுவோம். அவரை தூக்கி மேலே தூக்கி வச்சிருவோம். அதனால தான் விஜய் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த 5 வருஷம் ஆச்சு எப்படி இருந்ததுண்ணா டிஎம்கே? 5 வருஷம் ஆச்சு. எல்லாமே பண்ணாங்க. எதுவும் எடுத்து கொடுத்தாங்க? எதுவுமே இல்லையே. 5 வருஷத்துக்கு யார் கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு தெரியல. அதிமுக திமுக எதுவுமே கொடுக்கல. இப்போ விஜய் வந்தாரு. விஜய்க்கு தான் எல்லாமே ஓட்டு இருக்கு. எல்லாமே லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாமே ஓட்டு அசி இது. அப்ப அடுத்த சிஎம் இந்த வருஷம் விஜய் வந்துருவாரு. விஜய் இந்த வருஷம் வந்துட்டாருன்னா விஜய் தான் பார்த்துக்குவேன். இந்த வருஷம் எங்களை காப்பாற்றிட்டாருன்னா விஜய் தான் ஓட்டு எல்லாமே. தேர்தல் களம் பெரம்பூர் தொகுதியில் எப்படி போயிட்டு இருக்கு? மங்களகரமா இருக்குது. மங்களகரமா இருக்கு. ஓகே ஓகே. யார் வருவார்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வருவார். கண்டிப்பா விஜய் தானா? உங்க ஓட்டு எல்லாருக்குமே விஜய்க்கு தானா? விஜய்க்கு தான். காலையில விஜய் இங்க வரேன்னாரு. பப்ளிக் எங்களுக்கு வந்து எந்த கட்சியும் கிடையாது. ஆனா நாங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். புரியுதுங்களா? மற்ற யாருக்கும் ஓட்டு போற மாதிரி அதிமுக வேணாம் திமுக வேணாம். ஒன்னும் விஜய் தான் எங்களுக்கு முக்கியம். காலையில இங்க விஜய் வரேன்னாரு. ஆனா வரல. அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. எதனால? எல்லா ஆளுங்கட்சியோடைய வேலைப்பாடு. புரியுதுங்களா? பழம் சின்ன பழத்தை போய் பெரிய பழம் ஆக்கிட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு சொல்றாங்க வந்து நான் இங்க இது கிடையாது கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. இந்த 5 வருஷம் டிஎம்கே ஆச்சு எப்படி இருந்தது? அற்புதமா இருந்துச்சு. இருக்க சொத்தெல்லாம் அமுக்கிட்டு போயிட்டாங்க. தளபதி வந்தா எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? விஜய் வந்தாருன்னா நல்லபடியா. உங்க ஓட்டு டிவிகேக்கு தான். எல்லாமே வயசானவங்களே இந்த விஜய் கட்சிக்கு தான் போடுவாங்க. எனக்கே 50 வயசு ஆகுது. எனக்கு பின்னாடி 60 வயசு 70 வயசு கிழமை கூட நீங்க சொல்லுவாங்க. இப்போ வந்தாங்கன்னா பேட்டி எடுக்க சொல்லுவேன். நீங்களே எடுங்கணும். அவங்களே ஓப்பனை சொல்லிட்டு போறாங்க. வண்டியில ஏறுறாங்க சொல்றாங்க. அவங்க இல்லையா அவரு போயிட்டாரு. உங்க ஓட்டு வந்து டிவிகேக்கு தான். ஆமா. ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்றேங்க டிவிகேக்கு. டிவிகேக்கு வாழ்த்துக்கள். வெற்றிகரமாக டிவிகே வந்தால் விஜய் அண்ணன் வந்தாருன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவர் வரணுன்னு தான் நாங்களும் காத்துனுக்குறோம். எல்லோரும் காத்துனுக்குறோம். இங்கேயே முல்லைநகர்லேயே வரோன்னு காத்துனுந்தேன். நேற்று நைட்லேருந்து காத்துனுக்குறோம். இன்னும் வரல. கேட்டால் இங்கேருந்து அங்கே தூக்கி மாற்றிட்டாங்க. இப்போதைக்கு முக்கால்வாசி பேரும் டிவிக்காக தான் ஓட்டு போடுவோம். நானும் என் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவேன். ஏன்னா தலைமுறையாக ரெட்டையிலுக்கே டிமுக தான் போட்டுனுக்குறாங்க எங்கள் தலைமுறைலாம். இப்போதைக்கு இங்கே இப்போ புது ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பாக இந்த சென்னையில் இந்த மாவட்டத்தில் திமுக விஜய் தான் வருவார். ஏன்னா ஃபுல்லாக எங்கள் ஆட்டோ ஓட்டுற எல்லா பேசஞ்சரும் அதான் சொல்கிறாங்க. எங்களுக்கும் ஒரு ஆசை, மக்களுக்கு புதுசாக செய்யறதுக்கு ஒரு ஆள் வராது. அவரை நாங்கள் வர வைப்போம். அவருக்கு தான் எங்கள் வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அவர் தான் உயர்த்துவார். சென்னைக்கு வர போகிற ஆபத்துலாம் அவர் தான் தடுத்து நிறுத்துவார். அப்போ கண்டிப்பாக 2026 டிவிக்கே தான் வரும். டிவிக்கே தான் வரோம். டிவிக்காக தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இதுதான் எங்களோட லட்சியமே.